தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளுமே அவங்களுடைய ஒவ்வொரு தொகுதியில வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பல நாட்களாகவே தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா பலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது விஜயவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை அறிவித்த பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதியில தாவைக்காவை சார்ந்த 3-4 பேர் வேலை பண்றாங்க. அதுல யாருக்கு விஜய் அவர்கள் சீட்டு கொடுப்பாரு, அதுல ஏன் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ பல கட்சிகளாலுமே இப்படி விமர்சிக்கப்பட்டாலுமே நேற்று வேட்பாளர் அறிவிப்பு மிகவும் சிறப்பாக முடிஞ்சிருக்கா. வேட்பாளர் அறிவிப்புக்கு பின்புமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கூடிக்கொண்டேதான் போகுது. ஆகையால தற்போது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலேயே அதிக செல்வாக்குள்ள கட்சியாகவுமே உயர்ந்திருக்கு. ஆகையால வர எலெக்ஷன்ல கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் அரியணையில உட்கார்ந்து விடுவார் அப்படின்னு ஆளும் கட்சியான திமுகவிற்கே தற்போது பயம் வந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காராம். இந்த செய்தி தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து அரசியல் வேலைகள் அதிரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.